Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இது மே மந்த் அண்ட் மே மந்த் என்னுடைய பர்த்டே மந்த். ஸோ இந்த பர்த்டேக்கு நான் வந்துட்டு சில அவுட்ஃபிட்ஸ் பிக் பண்ணிருக்கேன். ஆனா என்ன போடலாம் அப்படின்றது நீங்க எனக்கு சூஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கு முன்னாடியே நான் போட்டுருவேன். அண்ட் ஆல்சோ இன்னும் 2-3 ட்ரெஸ்ஸஸும் வாங்குற பிளான் இருக்கு. பட் ஸ்டில் இதெல்லாம் என்னுடைய பர்த்டே பிக்ஸா நான் எடுத்திருக்கிறது. அண்ட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஹெல்ப் மீ அவுட். எது பர்த்டேக்கு அப்ரோப்ரியேட்டா இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்றது. ஸோ ஐ எம் லீவிங் இட் அப் டு யூ. நீங்க எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல இதை பார்த்துட்டு எனக்கு தெரியப்படுத்த போறீங்க. அண்ட் அதை நான் என்னுடைய பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பா போட போறேன். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அமேசான்ல இப்ப கிரேட் சம்மர் சேல் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அது முடியுது. சோ உங்களுக்கு ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ் நல்ல ஆஃபர்ல கிட்டத்தட்ட 50 to 80% வரைக்கும் ஆஃபர் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் நீங்க பிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. நான் இன்னைக்கு இங்க காமிக்க போற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான்ல வாங்கினதுதான். ட்ரெஸ், மேக்கப், ஹோம் அப்ளையன்சஸ், ஸ்கின் கேர் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. சோ உங்களுக்கு தேவையானதை இந்த கிரேட் சம்மர் சேல்ல ஓடி போய் மறக்காம வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங் ஆஃப் வித் திஸ் மஸ்டர்ட் இண்டோவேரா குர்தா. இது ஒரு காட்டன் பிளெண்ட் ரேயான் இருக்கிற மெட்டீரியல்ல இருக்கிற மாதிரியான, பாக்குறதுக்கு மட்டும் சில்க் காட்டன் மாதிரி இருக்கும். பட் தொட்டு பார்த்தா உங்களுக்கு காட்டன் பிளெண்ட் ரேயான்ல இருக்கிற ஒரு குர்தா செட். இது டாப், ஹேண்ட் அண்ட் துப்பட்டாவோட வருது. ஐ ரிமெம்பர் இதை நான் லாஸ்ட் இயரே என்னுடைய ஆட் டு கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன், வாங்கணும்னு இருந்தது. பட் கலர்னால நான் மாத்திட்டேன். எனக்கு இந்த மஸ்டர்ட் கலர், மெரூன் கலர் அண்ட் டார்க் கிரீன் கலர்ல ஒரு கண்ணு எப்பயுமே இந்த மாதிரி சில்க் காட்டன் மெட்டீரியல்ஸ்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஃபெஸ்டிவ் ஆர் நல்ல ஒகேஷன்ல போடுறது அப்படின்னா. ஸோ அதனால லாஸ்ட் இயர் நான் டார்க் கிரீன் சூஸ் பண்ணதுனால இதை நான் வாங்க முடியல. பட் இந்த இயர் ஐ எக்ஸிக்யூட்டட் பையிங் திஸ். ஸோ இது நல்லா இருக்கு. எனக்கு ஃபிட் கொஞ்சம் குழப்பழான்னு இருக்க மாதிரி இருக்கு. நான் லைட்டா ஏதாவது ஆல்டர் பண்ணுவேன். கலர் வைஸ் நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் போட்டோல பார்த்தபோது இந்த கலர் இப்படி இருக்கும், எனக்கு இது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் நான் பர்சனலா இது அந்த அளவுக்கு எனக்கு இது பளிச்சுன்னு இல்லைன்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். யூ டிசைட் அண்ட் லெட் மீ நோ வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் அப்படின்ட்டு. நான் ஜென்ரலாவே ரொம்ப விரும்பி ஏதாவது ஒண்ணு வாங்குறேன்னா இந்த மாதிரி தான் லைட்டா சொதப்பும். அந்த மாதிரி நடந்த ஒரு குட்டியோன்னு மிஸ் ஆப் தான். பட் ஐ ரியலி லைக் திஸ். இது கண்டிப்பா ஈவினிங் டைம்க்குலாம் போடுற மாதிரியான ஒரு அப்ராப்ரியேட்டான ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கும். ஃபைனலா ஐ காட் திஸ். துப்பட்டா இந்த மாதிரி ஒரு ஆர்கன்ஸா மெட்டீரியல்ல இருக்கக்கூடியது, எம்ப்ராய்டர்ட். அண்ட் இந்த எண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அழகா இப்படி இந்த டிசைனோட கட் பண்ணி கியூட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ யா, இது செட்டா பார்க்க எப்படி இருக்கு அண்ட் டு யூ திங்க் திஸ் கேன் பி மை பர்த்டே அவுட்ஃபிட்? லெட் மீ நோ. அடுத்தது இந்த ராயல் ப்ளூ குர்தா செட். நான் ட்ரெடிஷ்னலான வைப்ஸ்லேயே இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே குர்தா செட்ஸா வாங்கியிருக்கேன் இந்த வாட்டியுமே. சோ பேசிக்கலா இது ஏற்கனவே நான் வாங்கின மாடல். ஓகே, இதுலயே நான் ரெட் வச்சிருக்கேன், இதுலயே நான் மஸ்டர்ட் வச்சிருக்கேன். அண்ட் இது பாத்தீங்கன்னா பிரெடி வோகல் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இருக்கக்கூடியது. ஐ ரியலி லைக் தேர் ப்ராடக்ட்ஸ். ஆனா நான் வச்சிருக்க அந்த மஸ்டர்ட் அண்ட் ரெட் மாதிரி இது இல்ல. இது நிறைய மோர் ஆஃப் காட்டன் இருக்கு. அது ரெண்டுமே நல்ல ப்ராப்பர் சில்க் காட்டன் மாதிரி இருக்கும். இது மோர் ஆஃப் காட்டன் அண்ட் ரேயான் பிளெண்ட் மாதிரி இருக்கு. போட்டோல பார்க்க அப்படி இல்ல, ஆனா இதுல எப்படி இருக்கு. பட் ஆக்சுவலா இது கம்ஃபியா இருக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்கு. நெக்ல மட்டும் இந்த ஒர்க் பண்ணிருக்கு. அண்ட் துப்பட்டா அகைன் ஒரு ஆர்கன்ஸா மெட்டீரியல். இதே மாடல்ல நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க. பிளாக், மஸ்டர்ட், டார்க் கிரீன், ரெட், ப்ளூ, பர்பிள் அப்படின்ட்டு. சோ நான் சரி இந்த ப்ளூ ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இது நான் எடுத்திருக்கேன். இது நல்ல அந்த ஒரு பிரில்லிங் ப்ளூல இருக்கு. நான் இன்னுமே கொஞ்சம் மியூட் டவுன் டார்க் ப்ளூ மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இது நல்ல அந்த வைப்ரண்டான இண்டிகோ ப்ளூ அந்த மாதிரி இருக்கு. பட் யா, ஃபிட் வைஸ், மேக் வைஸ் அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. போட்டோல பார்த்த மாதிரி இல்லைன்றது மட்டும்தான் எனக்கு ஒரு குறை. அடுத்தது இது ஒரு ரீசெண்ட் லவ். சோ ரீசெண்டா நான் ஒரு காட்டன் குர்தா ஹால் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். சம்மருக்குன்ட்டு வாங்கின சில குர்தாஸ். அதுல ஒரு வயலட் கலர் குர்தா செட் நான் ட்ரை பண்ணேன். அந்த வயலட் கலர் ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு அது அவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது. லைக் அது என்னுடைய ஸ்கின் டோனை அழகா பாப் பண்ணி காமிச்சது. அண்ட் போட்டோகிராஃப்ஸ்லாம் செம்மையா இருந்தது. ஸோ ஐ தாட் ஓகே, இந்த வயலட் கலர்ல ஐம் கோயிங் டு கெட் சம் மோர் ட்ரெஸ் அப்படின்ட்டு. அதனால ஐ காட் திஸ் குர்தா செட். இதுவும் மோர் ஆஃப் காட்டன் பிளெண்ட். நான் நினைச்ச மாதிரி நிறைய இந்த சில்க் காட்டன் வைப்ல இந்த வாட்டி எனக்கு அமையல. நான் பிக்கும் பண்ணல. சோ இது காட்டன் பிளஸ் ரேயான் கலந்த மாதிரியானது. அண்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் தான். நெக்ல மட்டும் நிறைய எம்ப்ராய்டர்ட் ஒர்க் மாதிரி இருக்கிறது. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப கம்ஃபியான ஒரு வேரபிளான மெட்டீரியல் மாதிரி இருக்கு. ஐ எம் ரியலி லைக்கிங் இட். அண்ட் இந்த கலர் I am really liking இந்த ஒரு வைப்ரண்ட் ப்ராப்பர் வயலட் கலர் ஆன் மீ. நான் சொல்றேன்ல, நான் ட்ரை பண்ணது கிடையாது இந்த வயலட் கலர். எனக்கு அப்படியே பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ வயலட் ஆனோ அப்படின்ட்டு வச்சிருவேன். பட்
I'm recently loving it. And best part என்னன்னு பாத்தீங்கன்னா துப்பட்டா வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஜார்ஜெட் துப்பட்டா. ஐ லவ் me a good ஜார்ஜெட் துப்பட்டா. அது வந்து அப்படியே அழகா அப்படியே அந்த பெண்மையா வந்து ஃபீல் பண்ண வைக்கும். இது சொல்லுங்க, நான் வந்து இதுதான் ஆக்சுவலா பார்த்ததுன்னு நினைச்சேன். இதை வேணா நம்ம லாக் பண்ணலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் இந்த கலர் வந்துட்டு நான் என்னுடைய பர்த்டேக்குன்னு போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நான் ஒரு சம்மர் பேபி. மே மந்த் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி அவிஞ்சு தள்ளும். என்னால வந்துட்டு இந்த மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் வந்து நாள் ஃபுல்லா போட்டுருக்க முடியாது. பட் கண்டிப்பா நான் வந்துட்டு ஒரு புது ட்ரெஸ் தான் வந்து என்னுடைய பர்த்டே அன்னைக்கு போட்டு இருக்கணும். அப்படின்ற பட்சத்துல எனக்கு வந்து ஒரு காட்டன் குர்தா செட்டும் வந்து தேவைப்பட்டுச்சு. அண்ட் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் ஹாஃப் ஒயிட் குர்தா செட். அதுல வந்துட்டு நான் பிக் பண்ண ஒரு பிளெயின் நார்மல் கிளாசி காட்டன் குர்தா செட். எனக்கு வந்து இது வந்துட்டு கண்டிப்பா ஒரு வாட்டி துவைச்சு போடணுமா இருக்கு. ஏன்னா இது வந்து அந்த புது துணி ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும்ல சம்டைம்ஸ், அந்த ஸ்மெல் எனக்கு வந்து பிடிக்கல. ஆல்சோ இது வந்து ட்ரெஸ் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு ரேயான்னு கொடுத்திருந்தது. பட் இது ஒரு ப்ராப்பரான காட்டன் துணி. நான் வந்து எப்படி இது ஆர்டர் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த போட்டோல பார்த்துட்டு ஓகே இது காட்டனா இருக்குன்ட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தேன், அது ரேயான்னு போட்டிருந்தது. ஐயோ போச்சா அப்படின்ட்டு இருந்தது. பட் வந்தது பாத்தீங்கன்னா காட்டனா தான் இருக்கு. ஸோ ஐம் லைக் ஓகே ஃபைன், தப்பிச்சாச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து வெறும் டாப் அண்ட் பேண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு 3/4 கையோட இருக்கக்கூடிய ஒரு காட்டன் குர்தா செட். ஐம் ரியலி லைக்கிங் இட். ரொம்ப கம்ஃபியான ஒரு வேரா இருக்கும். ஸோ யா, இந்த சம்மர் டைம்ல வந்துட்டு போடுறதுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கும். ஐ ஹாவ் சம்திங் வித் திஸ் பச்சை கலர் யூ கைஸ். லாஸ்ட் இயர் பர்த்டே ட்ரெஸ்ஸும் பச்சை தான். ஓகே, 2 ட்ரெஸ்ஸுமே, ஒரு சாரி ஆக்சுவலா வாங்கினா அதுவும் இதே பச்சை, ஒரு குர்த்தா ஆக்சுவலா வாங்கினா அதுவும் இதே பச்சை. அண்ட் அந்த பச்சையில இருந்து என்னால வந்து வெளியில வர முடியல. ஐ ரியலி லைக் பச்சை ஆன் மீ. ஸோ இந்த பச்சையிலேயே நான் வந்துட்டு இன்னொரு ட்ரெஸ் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இதுதான் ப்ராப்பர் சில்க் காட்டன் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கிராண்டா அந்த ஒரு ஃபெஸ்டிவல் வைப்ஸோட கொடுக்குற மாதிரி, லைக் ஏதோ ஒகேஷனலுக்கு போடுற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி. அண்ட் நெக்கு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா செம கிராண்டா இருக்கு. இது வந்து ரெட் அண்ட் கிரீன் காம்போல இருக்கக்கூடியது. ஃபிட் வரைக்கும் மட்டும் நான் வந்துட்டு பார்த்துட்டு வேணும்னா வந்துட்டு ஐம் கோயிங் டு ஆல்டர். பட் ஐ ஹாவ் டைம். இன்னைக்கு 7ஆம் தேதி தான். ஸோ அதனால டைம் இருக்கு. இது ஃபிட்லாம் நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே கம்ஃபியான ஒரு குர்தா செட்டா இருக்கு. கொஞ்சம் பர்த்டே அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெர்ஜன்ஸாவா அப்படியே கொஞ்சம் அப்படி வந்து ஃபீல் ஆகணும் அப்படின்னா, அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா ஐ வில் வேர் திஸ். பட் அகேன் ஐ எம் லெட்டிங் திஸ் டு யூ கைஸ். யூ லெட் மீ நோ இது வந்து போடலாமா, இது ஒரு பர்த்டே அப்ராப்ரியேட் ட்ரெஸ்ஸா அப்படின்றது. இதெல்லாம் தான் சில பர்த்டேக்குன்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு ஓகே இது ஒரு ஒகேஷன் அதனால அது போடுறதுக்காக வாங்கினேன் அப்படின்ற மாதிரியான சில பிக்ஸ் நான் வந்து பண்ணது. நான் சொன்ன மாதிரி ஒரு சாரி ஒண்ணு இருக்கு, அது எங்க அம்மாவோட பிக்கு. ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி பிளவுஸ் தச்சேன்னா நான் அன்னைக்கு அதை போடுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு குர்தா செட். எப்படின்னா ஐ நோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கும். ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் அண்ட் லக்கி இந்த மாதிரியான இத்தனை அவுட்ஃபிட்ஸ் வந்து எனக்கு ட்ரை பண்ண கிடைக்கிறதுக்கு, போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே. பட் பர்த்டேக்கு அப்படின்னும் போது ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு போடாத கவர்ல இருந்து அப்படியே எடுத்து புத்தம் புதுசா ட்ரை கூட பண்ணாத மாதிரியான ட்ரெஸ், அப்படி எனக்கு வந்து ஒரு ட்ரெஸ் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ நோ நான் பர்த்டேக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா பண்ணிக்கிறது. பிகாஸ் அந்த பர்த்டே பேபி எனக்கு வந்து இந்த மாதிரியான சலுகைகள்லாம் வந்துட்டு இட்ஸ் ஓகேவா. ஸோ அது மாதிரி ஒண்ணு மட்டும் நான் வந்துட்டு அப்புறமா பர்த்டே டைம்ல மேபி என் மைண்ட் செட் பொறுத்துதான். இப்போ எனக்கு அந்த ஒரு மூட்ல இருக்கேன் நானு. அப்புறம் வேணா இங்க இருக்கிறதே போட்டுக்கலாம், எப்படி வீட்டுல தான் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு மூடு வந்துச்சுன்னா நான் அதை கூட பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரெஸ் இருக்கும். அதை தவிர்த்து நீங்க இதுல சொல்லுங்க, இந்த 5 செட்ல வந்துட்டு எது பர்த்டே அன்னைக்கு டிசர்வ்ஸ் அ போஸ்ட் அப்படின்ட்டு நீங்க எனக்கு வந்து சூஸ் பண்ணுங்க. மெஜாரிட்டி என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து நான் வந்துட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஆர் மேபி யூடியூப்ல அப்ப என்ன எனக்கு வந்துட்டு என்னுடைய மைண்ட் சொல்லுதோ அதை நான் வந்து போட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இப்ப அமேசான்ல வந்து கிரேட் சம்மர் சேல் நடந்துட்டு இருக்குல்ல, இன்னைக்கு முடியுது அது. சோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓடி போய் நீங்க வந்துட்டு வாங்கிக்கோங்க. நல்ல நல்ல டீல்ஸ்ல இருக்கு. 50 to 80% வரைக்கும் ஆஃபர் இருக்கு ஏகப்பட்ட பிராண்ட்ஸ்ல, எல்லா ஜான்ராஸ்லயும். சோ நீங்க தாராளமா இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் எதை வந்துட்டு என்னுடைய பர்த்டே ஃபிட்டா வந்துட்டு லாக் பண்ணணும் அப்படின்றத. சோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு காமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்திக்கோங்க. ட்ரெஸ்ஸஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.